நீங்க ஒருவேளை வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோல இருக்கீங்களா? இல்ல நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோல இருக்கீங்களான்னு பாருங்க. இத பொறுத்து தான் உங்களோட ஃபியூச்சர் சேவிங்ஸ், நீங்க மனிய ஹேண்டில் பண்ற விதமே உங்களுக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோனா என்னன்னு பார்த்துடலாம். உங்களோட ஏர்னிங்ஸ் எக்ஸ்பென்ஸை விட ஜாஸ்தியா இருக்கும். இப்போ உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸே ஒரு 25,000 30,000 தான் இருக்குங்கிற பட்சத்துல உங்களோட ஏர்னிங்ஸ் 40,000 50,000 இருந்துச்சுன்னா உங்ககிட்ட ரிமைனிங்கா கேஷ் இருக்கும். அந்த கேஷை நீங்க சேவிங்ஸாவோ வேற ஏதோ அசெட் வாங்குறதுக்கோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களோட ஒரு வெல்த்தை வந்து நீங்க கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதே நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ அப்படின்னா உங்களோட ஏர்னிங்ஸ் எக்ஸ்பென்ஸை விட கம்மியா இருக்கும். உங்களோட எக்ஸ்பென்ஸே வந்து ஒரு 25,000 30,000 இருக்குங்கிற பட்சத்தில் உங்களோட ஏர்னிங்ஸே 20,000 தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஏதோ ஒரு இடத்துல அதை கடன் வாங்கி தான் நீங்க அதை மேனேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நீங்க வாங்கினீங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அதை சமாளிக்க முடியும். இன்கேஸ் ஃபியூச்சரில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது, உங்களால் இந்த ஏர்னிங்ஸை உங்களை இன்க்ரீஸ் பண்ண முடியுதுங்கிற பட்சத்தில் இந்த எக்ஸ்பென்ஸை முடிஞ்ச வரைக்கும் ரெடியூஸ் பண்ணலாம். ஒரு அளவுக்கு மேலே அதை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஏர்னிங்ஸை நம்ம முடிஞ்ச வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த டெப்ல இருந்து வெளியில் வந்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டு இது எல்லாத்தையுமே லோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது கட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோக்கு வரணும். பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த சேவிங்ஸுங்கிற பாயிண்ட்டே பற்றி நீங்கள் யோசிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு வேளை நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏர்னிங்ஸை எந்த விதத்தில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக இன்னொரு வேலைக்கு போகலாம். சைடில் ஏதாவது ஒரு பார்ட் டைமாக ஒரு ஜாப் ட்ரை பண்ணலாம். ஆர்எல்ஸ் வேறு ஏதாவது கோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்னிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஏர்னிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ.